அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீதி கட்சியோட பார்ட் 3 பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நீதி கட்சியோட பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துக்கணும். ஆல்ரெடி பார்ட் 1ல நீதி கட்சியின் தோற்றம் என்ன, அதற்கான காரணம் என்ன, பின்னணி என்னன்னு பார்த்திருந்தோம். பார்ட் 2ல நீதி கட்சியின் ஆட்சி, அதாவது 1920 முதல் 1937 வரை நீதி கட்சியின் ஆட்சி, அது மட்டுமல்லாமல் அவங்க கொண்டு வந்த கொள்கைகள் என்ன, சாதனைகள் என்ன பார்த்தோம். இப்ப நீதி கட்சியோட பார்ட் 3 நீதி கட்சியின் தலைவர்கள் பத்தி பார்க்க போறோம். முக்கியமான ஒரு 3 தலைவர்கள் பத்தி பார்க்க போறோம். இதுல முதல் தலைவர் டாக்டர் சி நடேசனார். 1875 டு 1937 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. டாக்டர் சி நடேசனார் ஐயா பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1912ல மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்ற அமைப்பை உருவாக்கியவர். அப்ப பின்னால கூட அந்த அமைப்பு சென்னை திராவிடர் சங்கம் சொல்லி மாத்தினாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அவங்கள பத்தி பார்ப்போம். இளமை பருவம். சி நடேசன் சென்னை திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். பித்தாபுரம் மகாராஜா கல்லூரி விரிவுரையாளர். பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் படிச்சிருக்காங்க, பின்னாலே டாக்டர் ஆயிருக்காங்க. அடுத்து சென்னை திராவிடர். மருத்துவ படிப்பை முடித்த பின் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை துவக்கினார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. இந்த ரெட் கலர் எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கொஸ்டின் ஏரியா, அதெல்லாம் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கொஞ்சம் நோட்ஸ் இருக்க, ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுல சில பேர் கொஞ்சம் சிரமமா இருக்கு, அந்த மாதிரி ஃபீட்பேக் சொன்னீங்க. கான்செப்ட் கிளாரிட்டிக்காக எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணணும். அப்பதான் அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். கான்செப்டை படிச்சுட்டு நீங்களா அதுல ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. குறிப்பா நான் எங்கெல்லாம் ரெட் கலர் போட்டிருக்கேன் அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இக்கூட்டமைப்பு சென்னை திராவிடர் சபை, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 12ல உருவாக்கப்பட்ட அமைப்பு 14ல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து சென்னையில் தங்கி படித்த பிராமணர் அல்லாத மாணவருக்கான திராவிடர் விடுதி, இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்டது. திராவிடர் விடுதி. திராவிட சித்தாந்தத்துல 3 இது பண்ணிருக்காங்க. சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு உருவாக்கி பின்னால் பெயர் மாற்றம், திராவிட விடுதியும் உருவாக்கியிருக்காங்க. சமரச செல்வர். சிவரைய சமரச செல்வர் அப்படின்னா 1912 காலகட்டங்கள்ல தியாகராயர் ஐயாவுக்கும் டி.எம். நாயர் ஐயாவுக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவு இருந்துச்சு. அந்த பிரிவை தீர்த்து வச்சு அது நடேசனார் ஐயா தான். கடைசி 3 பேர் சேர்ந்து தான் நீதி கட்சி உருவாக்குறாங்க. அந்த பிரிவை தீர்த்து வச்சுதான் இவர் சமரச செல்வர் சொல்றாங்க. அடுத்து தோற்றகர்த்தா. எத்திராஜ் இல்லத்தில் கூடி பிராமணர் அல்லாததற்கான ஒரு பிரத்யேக அமைப்பை ஏற்படுத்துவதை பற்றி விவாதித்தார். விவாதத்தின் விளைவாக தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நீதி கட்சி உருவாச்சு. நீதி கட்சியின் தோற்றகர்த்தாக்களில் ஒருவர். நடுநிலை நின்றவர். 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பார்த்தோம் ஆல்ரெடி பார்ட் 2ல. நீதி கட்சிக்கு 1923 வெற்றி பெற்றுவாரு. இவர் ஏன் நடுநிலை நின்றவர் சொல்றாங்கன்னா, நீதி கட்சியிலிருந்து போட்டியிட்டு சட்டமன்றத்துக்கு சென்றாலும் நீதி கட்சியும் சில நேரம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதான் நடுநிலை நின்றவர் சொல்றாங்க. இப்ப பனகல் அரசர், இவருடைய காலத்தில் 1923 பனகல் அரசர் இருக்காரு. அவரது அமைச்சரின் செயல்பாடுகளை விமர்சிக்க தவறவில்லை. சுப்பராயன் அரசாங்கத்தை ஆதரித்தார். தீர சத்தியமூர்த்தி தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ்ய கட்சியின் சாதனைகளை பாராட்டினார். சத்தியமூர்த்தி சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க. இந்த சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு கடும் போட்டியா இருக்கு. நீதி கட்சி சில இடங்களை வீழ்த்திருச்சு. அப்படி இருந்தாலும் இந்த சுயராஜ்ய கட்சியின் செயல்பாடுகளை கூட என்கரேஜ் பண்ணி இவங்க பாராட்டி இருக்காங்க. அதற்கு மேல் சென்று நீதி கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இணைத்தோட முயற்சியில் கூட ஈடுபட்டு இருக்கிறாரு. அதனால நடுநிலை நின்றவர் சொல்றாங்க. அடுத்து நீதியை நிலைநாட்டியவர். நீதி கட்சியினர் அரசியலமைப்பினர் என்றும் அமைச்சரவின் என்றும் இரு பிரிவினராக செயல்படலாயினர். நடேசனார் அரசியலமைப்பாளர்களின் தலைவராக திகழ்ந்தார். 29ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். இது முக்கியமான பாயிண்ட். அந்த மாநாட்டில் பிராமணர்களையும் நீதி கட்சி உறுப்பினராக நியமிப்பது பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சி.பி. ராமசாமியர் ஜாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவுச் சட்டத்தை ஆதரித்தும் பேசியதை நடேசனார் வரவேற்று பாராட்டினார். நீதி நிலைநாட்டியவர் இவருக்கு ஒரு பட்டம் இருக்கு.
சமரச சித்தர் கேட்பாங்க இந்த பட்டம். சமரச சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, சி நடேசனார் ஐயா. நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த கேட்பாங்க, நீதி கட்சியின் இதயம் யாருன்னு கேட்பாங்க, நடேசனார். அன்புக்கும் பண்புக்கும் பறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேசனாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி கூட அளவுக்கு ஒப்பிட்டு எழுதுற அளவுக்கு இவர் சமரசத்தன்மை எழுந்திருக்காங்க. இது நமக்கு 2025 குரூப் 4 கேள்வி. இப்ப ரீசெண்டா கேட்ட குரூப் 4 கொஸ்டின். ரொம்ப முக்கியம். முன்னாடி குரூப் 4 கேள்வியெல்லாம் பள்ளிப்புத்த அளவுல கேட்டாங்க, அதெல்லாம் வெங்கடேசன் புக்ல இருக்கு, அங்கிருந்து கேட்டாங்க. முழக்கம் பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை, இது ஸ்கூல் புக்லயும் இருக்கு, நம்ம பார்ட் 2லயும் பார்த்திருக்கோம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு முழக்கம் கேட்பாங்க. வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் நோ டாக்ஸேஷன் சொன்னாங்க. அப்ப இது ஃபுல்லா நடேசனார் ஐயா பத்தி டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கணும். இரண்டாவது டாக்டர் டி எம் நாயர் 1868 டு 1919. 1868 ஜனவரி 15ஆம் தேதி கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திருவூரில் பிறந்தவர். திருவூர் மாதவ நாயர் என்று அழைக்கப்பட்டார். இவரும் டாக்டர் தான். சென்னை மாநில கல்லூரி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். இங்கிலாந்து சென்ற மாதவ நாயர் எடின்பர்க் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம். இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலராக இருந்தார். பின்னர் படிப்பை முடித்தவுடன் நிறைய இதுல அவங்க பதவி இருந்திருக்காரு. எடின்பர்க் இந்திய சங்க தலைவர், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினர், எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியர், லண்டன் இந்திய சங்க செயலாளராகவும் பின்னர் அதன் துணைத் தலைவராகவும் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம் ராயல் ஆசிரியர் சங்கத்தில் இருந்திருக்காரு. தேசிய முற்போக்கு மன்றம் அண்ட் ராயல் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. பிரான்சின் தலைநகர் பாரிஸ் சென்று ஆராய்ச்சி செய்தார். இது ரொம்ப முக்கியம் இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பதவியில் இருந்தால் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ்காரர் சென்னை திரும்பிய டாக்டர் மாதவ நாயர் அகில இந்திய காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அடுத்து சகலகலா வல்லவர் 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக பணியாற்றினார், 4 to 16 வரைக்கும். அடுத்து இதற்கிடையே இவர் இந்திய அரசால் தொழில் கமிஷனர் லேபர் கமிஷனராகவும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கையில இவரு அங்க நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி வேலை நேரத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவங்க தொழிலாளர்களின் நிறைய அக்கறை கொண்டு அதை பத்தி கூட ரிப்போர்ட்டை லண்டன் அரசாங்க செயலர்கிட்ட கொடுத்திருக்கிறார். அடுத்து 12 நாயர் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது முக்கியமான பாயிண்ட் கேட்பாங்க. முதல் உலகப் போரின் போது SS மദ്രാஸ் கப்பலில் மருத்துவ பணி செய்தார். போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கெய்சர்-இ-ஹிந்த் பதக்கம் கொடுத்துருச்சு. இது ரொம்ப முக்கியம், ஒரு முக்கியமான பதக்கம் இந்த கெய்சர்-இ-ஹிந்த். அடுத்து பின்னர் அவருக்கு போர் சேவை பதக்கம் வார் சர்வீஸ் மெடலும் கொடுத்திருக்காங்க. அடுத்து நீதி கட்சி நாயர் டாக்டர் சி நடேசனாரின் சமரச ஆலோசனை ஏற்றுக்கொண்டு பிட்டி தியாகராயருடன் அணி சேர்ந்தார். ஆல்ரெடி பார்த்தோம், தியாகராயர் ஐயாவுக்கும் இந்த TM நாயர் ஐயாவுக்கும் மிகப்பெரிய பிரிவு இருந்துச்சு. இதை தீர்த்து வச்சது யாரும் நடேசனார் ஐயா தான். 1917ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு. தியாகராயர் ஐயா பேசுறாங்க, திராவிட நாகரிகத்தின் தனி சிறப்புத்தன்மை பிறப்பால் மனிதனுக்கும் இடையான வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டிலேயே தியாகராயர் ஐயா முன்னாடியும் இரட்டைமலை சீனிவாசன் ஐயா முன்னாடியும் TM நாயர் ஐயா என்ன பேசுறாங்கன்னா, இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரர்கள் திராவிடர் சொத்துக்கு சொந்தக்காரர்கள். இரண்டாவது தூங்கும் போது திருடியவர்களை போன்ற ஆரியர்கள் தான் பிரம்மாவின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் 4 அதிவர்ண முறை என்று திராவிடர்கள் நம்ப வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியர்களை பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். இது கேட்க வாய்ப்பு இருக்கு. நீதிக்கு ஆசிரியர், நீதி ஆங்கில பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக இருந்தார். முக்கியமான பயன் பார்த்தோம் ஆல்ரெடி. நீதி கட்சிக்கு 3 பத்திரிகைகள் இருக்கு. நீதி அதாவது ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகை, திராவிடன் தமிழ் பத்திரிகை அண்டு ஆந்திரா பிரகாஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு பத்திரிகை. நீதி பத்திரிகையின் ஆசிரியர் TM நாயர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இவரது தலைமையில் இப்பத்திரிகை மிகுந்த செல்வாக்கு பெற்றது. இப்பத்திரிகையின் பெயரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நீதி கட்சி என்று புகழ் பெற்றது.
ஆங்கிலேயர் போன்று உடையணிந்து ஆங்கிலேய நடைமுறைகளை விமர்சித்ததால் ஆங்கிலேய பித்தர் அப்படின்னு சொல்லி இவரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் குறை கூறியிருக்காங்க. ஸோ சென்னை தியாகராயர்களில் இவருக்கு ஒரு பாதை உள்ளது. தியாகராய நகர் பெயர்ல தியாகராய நகரில் இவர் பேரில் ஒரு பாதை உள்ளது. 2006ஆம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு அஞ்சல் வெளியிட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பிட்டி தியாகராயர். அவங்க 2 பேருமே டாக்டர். இவர் பேசிக்காவே செல்வ வளமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், செல்வந்தர், வணிகத்தில் ஈடுபட்டவர், அதையும் தாண்டி வழக்குரைஞர் பணியை செய்தவர். 1852 முதல் 1925 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. 1852 ஏப்ரல் 27ஆம் தேதி எகத்தூரில் பிறந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றார், வழக்குரைஞர் ஆனார். பொதுப்பணி 1882 முதல் 922 வரை சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்துள்ளார். முக்கியமான பாயிண்ட். அடுத்து 1910 1921 வரை தென்னிந்திய வணிக கழகம் கேட்பாங்க. தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்து அதன் தலைவராக பணியாற்றினார். அடுத்து 1912 டாக்டர் சி நடேசனார் ஆரம்பித்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பில் சேர்ந்தார். இதுக்கப்புறம் தான் திராவிட சித்தாந்தம் அதிகமா அதுல இன்வால்வ் ஆறாங்க. ஆனாலும் இதுக்கும் முன்னோடி அமைப்புகள்லாம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் சி சுப்பிரமணியன் மற்றும் புருஷோத்தம நாயுடுவால் உருவாக்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். ஆனா அதெல்லாம் அவங்க சேரல. அவங்க சேர்ந்த அமைப்பு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. அடுத்து 1916 நவம்பர் 20 பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை வெளியிட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி நம்ம பார்ட் 1லயே பார்த்திருப்போம். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் என்ற பிரகடனத்தை 16 நவம்பர் 20 வெளியிடுறாங்க. இது ஒரு முக்கியமான பிரகடனம். ஏன்னா அந்த பிரகடனத்துல நீதி கட்சியோட நிறைய கொள்கைகள் அவங்க சொல்றாங்க. அடுத்து முடிசூடா மன்னர் 1917ஆம் ஆண்டு நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் 8 ஆண்டு காலம் அக்கட்சியிலேயே தலைவரா இருந்திருக்கார். அதனாலதான் இவரை முடிசூடா மன்னர் சொல்றாங்க. அடுத்து சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போதுதான் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த இடம் 1000 விளக்கு. கேள்வி கேட்பாங்க. 1000 விளக்குல 1921 இந்த உணவு திட்டத்தை பள்ளிகளில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இருந்தாலும் அன்றைய காலகட்ட சூழ்நிலையில இருந்த பொருளாதார சிக்கல் காரணமாக இதை அவங்களால விரிவுபடுத்த முடியல. இதுதான் காமராஜர் ஐயா கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தின் முன்னோடி கூட சொல்லுவாங்க. காமராஜர் ஐயா 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. அவங்க எட்டயாபுரத்தை தொடங்குறாங்க. இவருடைய பட்ட பெயர் என்ன சொல்லுவாங்க? வெள்ளுடை வேந்தன் சொல்லுவாங்க. இவருக்கு திவான் பகதூர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1915 திவான் பகதூர் பட்டம் வாங்கியிருக்காரு. சர்பட்டம் 1921 சர்பட்டம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். வெள்ளுடை வேந்தர், திவான் பகதூர் பட்டம், சர்பட்டம் வாங்கியிருக்காங்க. இதோட நீதி கட்சியை சார்ந்த 3 தலைவர்களை பத்தின நோட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்ப நீதி கட்சியை முடிச்சுட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டா முடிச்சிருக்கோம். இந்த 3 பார்ட் பார்த்து நீங்க நல்லா நோட்ஸ் எழுதி வச்சுட்டாலே உங்களுக்கு நீதி கட்சியில் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஈஸியா அதை ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வெங்கடேசன் ஐயா புத்தகம் பிளஸ் பள்ளி புத்தகம் பிளஸ் கூகுள்ல சில சோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணி தான் அந்த கிளாஸ் நம்ம நடத்திருக்கோம். மேக்சிமம் இதுல இருந்தா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் டிஎன்பிசியோட இப்போ ட்ரெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஸ்கூல் புக்ஸே ஸ்கிப் பண்றாங்க. ஸ்கூல் புக்ஸ் வந்து கேள்வி கேட்கறத ரொம்ப மினிமம் ஆக்கிட்டாங்க. ஜிஎஸ் பகுதியிலையும் இந்த முறை கேட்டிருந்த கேள்வி 2-3 கேள்விகள் எடுத்து பாருங்க. நீதி கட்சி கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே வெங்கடேசன் ஐயா புக்ல தான் கேட்டிருக்காங்க. மேபி இனிமேலும் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகலாம். அதையும் தாண்டி இப்போ அடுத்து நம்ம குரூப் 2 குரூப் எக்ஸாம் தான் வருது. ப்ரிலிம்ஸ் ஆகும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க. மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயின்ஸுக்குலாம் இப்போ அதிகமான கேள்வி 150 கேள்வி ஜிஎஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த யூனிட் 6ல அடுத்து வேற வீடியோ, அடுத்து தமிழக விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஸோ அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நன்றி.